அவேக மாநாட்டில் மக்களை சுற்றி சுற்றி வலம் வரப்போகும் அதிநவீன கருப்பு ராட்சதன். அவசர தேவைக்காக இப்படி ஒரு ஏற்பாடா? பொதுச் செயலாளர் இயக்க காற்றை கிழித்துக் கொண்டு பறந்த அவசர ட்ரோன். தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் இருக்கக்கூடிய பாரபத்தியில பிரம்மாண்டமான முறையில நடக்கவிருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போ விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இரவும் பகலா மாநாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப பாதுகாப்பான முறையில பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அவங்களுடைய தேவைக்காக பலதரப்பட்ட ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில மாநாட்டு திடல்ல கிட்டத்தட்ட 500 மருத்துவர்களை பணியமர்த்த இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டா உடனடியாக கூட்டத்துக்குள்ள செல்ல முடியாத நிலையில அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்காக ஒரு அதிநவீன ட்ரோன் பறக்க இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மூலமா அவங்களுக்கான பல தேவைகளுமே பூர்த்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ட்ரோன் எப்படி இயங்கும் அப்படின்ற மாதிரி பொதுச் செயலாளர் புதியானந்த் அவர்கள் அதை இயக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரோன் மூலமா மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள், ரத்தம், இந்த மாதிரி பல தேவைகளை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 25 கிலோ எடை வரைக்கும் இந்த ட்ரோனால தூக்கி செல்லப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாநாட்டு திடல்ல பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வர நிலையில இன்னொரு பக்கம் மாநாட்டுல அதிக அளவுல கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது.